வணக்கம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஒரு சின்ன ஷாக் இல்ல, அதிரடியான ஒரு அரசியல் பூகம்பம். இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க தேர்தல் முடிவுகள் ஆக்சுவலா நமக்கு என்ன சொல்லுது? வாங்க இந்த அலசல்ல ரொம்ப டீட்டெயிலா பாப்போம். 107 நம்ப முடியுதா? ஆரம்பிச்சு வெறும் 2 வருஷமான தமிழக வெற்றிக் கழகம் தங்களோட முதல் தேர்தலையே மொத்தமுள்ள 234ல 107 இடங்களை அசால்ட்டா தட்டி தூக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல்லே யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் ட்விஸ்ட் இது. தமிழ்நாட்டோட அரசியல் அதிகாரம் இப்போ எப்படி கைமாறி இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. பல வருஷமா மாஸ் காட்டின ஆளுங்கட்சி திமுக 60 இடங்களுக்கும், பிரதான எதிர்க்கட்சி அதிமுக 47 இடங்களுக்கும் சுருங்கிட்டாங்க. பல தசாப்தங்களா தமிழ்நாட்டையே ரூல் பண்ண 2 மாபெரும் திராவிட கட்சிகளையும் ஒரே நேரத்துல ஒரு புது கட்சி ஓவர்டேக் பண்ணிருக்கு. மீதி இருக்கிற சில இடங்கள் காங்கிரஸ் அப்புறம் மற்ற சின்ன கட்சிகளுக்கு போயிருக்கு. இத பாக்கும்போதே தாவேகாவோட முழு ஆதிக்கம் என்ன, மத்த கட்சிகள் எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு தெளிவாவே புரியுது. சரி, இன்னைக்கு நம்ம அலசல்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்? இந்த எலெக்ஷன் பூகம்பம், சினிமா மோகன் சொல்றாங்களே அந்த விமர்சனத்தோட உண்மைத்தன்மை, அப்புறம் அரசியல் கட்சிகளோட இரட்டை வேடம், இத்தனை வருஷ கட்டமைப்புகள் எப்படி சுக்குநூறா உடைஞ்சது, கடைசியா இனி வரப்போற நிர்வாக சவால்கள், இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். முதல்ல இந்த சினிமா மோகம் அப்புறம் அரசியல் விமர்சகர்களோட ரியாக்ஷன் பத்தி பார்க்கலாம். நடிகர் விஜயோட இந்த பிரம்மாண்டமான வெற்றிய எதிர்க்கட்சிகளும் விமர்சகர்களும் எப்படி பார்க்கறாங்க? ரிசல்ட் வந்த உடனே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான விமர்சனம் இதுதான். மக்கள் ஒரு சினிமா ஸ்டாருக்கு கண்மூடித்தனமா ஓட்டு போட்டிருக்காங்க, இது வெறும் ரசிக மனப்பான்மைதான், தமிழ்நாடு தன்னோட ஜனநாயக முதிர்ச்சியை இழந்துடுச்சு அப்படிங்கிறதுதான். பல கட்டுரைகள்ல பேசப்படுற முக்கியவாதமும் இதுதான். ஆனா இது உண்மையா? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போம். இந்த கண்மூடித்தனமான ரசிகர் அப்படிங்கிற வாதத்தை ஒரு தரவு அப்படியே அடிச்சு நொறுக்குது. 85.1%. இதுதான் இந்த தேர்தல்ல பதிவான வோட்டிங் பெர்சன்டேஜ். தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் ஹையஸ்ட். சோ இது வெறும் சினிமா மோகத்துல மட்டும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு இந்த டேட்டா ஆணித்தரமா சொல்லுது. ஒரு பக்கம் இது வெறும் சினிமா மோகம்னு விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. 38 டிகிரி கொளுத்துற வெயில்ல 75,000 வாக்குச்சாவடிகள்ல மக்கள் அவ்ளோ பெரிய கியூல நின்னு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அத ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஜனநாயக செயல்பாடுன்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் எதையோ ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிதான் இவ்ளோ பெரிய அளவுல ஓட்டு போட வந்திருக்காங்க. கரெக்டா? அடுத்ததா ஒரு முக்கியமான டாபிக், அரசியல் கட்சிகளோட இரட்டை வேடம். அதாவது கடந்த 60 வருஷமா ஆட்சியில இருந்தவங்க தான் இப்போ தாங்களே குறை சொல்ற இந்த வாக்கு கலாச்சாரத்தை உருவாக்குனாங்கன்னு மூல அறிக்கைகள்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட் இருக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இலவச டிவி, லேப்டாப், மிக்சி, மாதாந்திர பணம்னு ஒரு நலத்திட்ட பொருளாதார மாடலை உருவாக்குனது இந்த அரசியல் கட்சிகள் தான். இது மக்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சு? ஆட்சியோட தரத்தை நீங்க மதிப்பீடு செய்யாதீங்க, நாங்க தர இலவசங்களுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறத மட்டும்தான். சுருக்கமா சொல்லணும்னா கேள்விகள் கேட்காதீங்க, விசுவாசமா இருங்க அப்படிங்கறது தான் அவங்களோட கோர் மெசேஜா இருந்துச்சு. கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்ப்போம். 1972ல எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தன்னோட சினிமா பிம்பத்தை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சாரு. 1977ல பிரம்மாண்ட வெற்றியும் அடைஞ்சாரு. அப்படியே ஸ்கிப் பண்ணி 2021க்கு வந்தா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னோட அப்பாவோட உணர்வுபூர்வமான அரசியல் பாரம்பரியத்தை பேஸ் பண்ணி தான் தேர்தல்ல போட்டியிட்டாரு. சோ சினிமா பிம்பமும் தனிநபர் ஆளுமை அரசியலும் இவங்களுக்கு ஒன்னும் புதுசில்ல அப்படிங்கறது தான் இந்த ரிப்போர்ட் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இதுல இருக்கிற முக்கியமான லாஜிக் என்ன தெரியுமா? எஸ்டாப்ளிஷ்ட் அரசியல் கட்சிகள் தங்களோட பழைய சின்னத்தை நம்பியிருந்த வாக்காளர்களை அதை விட பெட்டரான ஒரு புது சின்னத்துக்கிட்ட எழுந்துட்டாங்க. மக்கள் சித்தாந்தங்களை விட்டு விலகல, ரொம்ப வருஷமா பழகி போன பழைய முகங்களுக்கு பதிலா இப்போ ஒரு புது முகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் கட்டுரை ஆசிரியர் வைக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட். சரி, இப்போ இது எப்படி சாத்தியமாச்சு, அந்த கட்டமைப்பு முறிவு அப்புறம் வெற்றியோட லாஜிஸ்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இது சும்மா ஒரு சாதாரண ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை மட்டும் கிடையாது, அதையும் தாண்டிய ஒரு விஷயம். இங்க ஒரு பெரிய கேள்வி வருதில்ல? வழக்கமா திமுக மேல அதிருப்தி இருந்தா அந்த ஓட்டு அப்படியே அதிமுகவுக்கு தானே போகணும். அதிமுகவோட ஒரு பெரிய கூட்டணியும் இருந்துச்சு, ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் முகமும் இருந்துச்சு. அப்படி இருந்தும் அதிமுக 66 இடங்கள்ல இருந்த 47க்கு ஏன் குறையணும்? ஏன்னா 1967ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்த அந்த 2 கட்சி மாத்தி மாத்தி ஆட்சி செய்யும் சுழற்சி முறைய வாக்காளர்கள் மொத்தமா கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. 23 நாட்கள் கேட்டாலே ஆச்சரியமா இருக்குல்ல? மார்ச் 30ஆம் தேதி வேட்பாளர் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி ஏப்ரல் 23 அன்னைக்கு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண தவேகாவுக்கு கிடைச்ச டைம் கேப் வெறும் 23 நாட்கள் தான்.
பிப்ரவரி 2024ல ஆரம்பிச்ச ஒரு கட்சி 234 தொகுதிகள்லயும் சோலோவா நின்னு 75,000 பூத்துகள்ல ஆட்களை போட்டு வேலை பார்த்திருக்காங்க. பல தசாப்தங்களா கட்டமைக்கப்பட்ட மற்ற கட்சிகளோட கிரவுண்ட் ஒர்க்க இவங்க எப்படி பிரேக் பண்ணாங்க? வெறும் சினிமா ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு கண்டிப்பா இதை செஞ்சிட முடியாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் மனித உழைப்பு, பக்காவான பிளானிங், அசுரத்தனமான களப்பணி இருந்திருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப நாம எதிர்காலத்துக்கு வருவோம். ஆட்சி நிர்வாகத்தோட சுமை, எலெக்ஷன்ல கேம்பெயின் பண்றது வேற, 8 கோடி மக்களை நிர்வகிக்கிறது வேற அப்படிங்கறத மூல அறிக்கை நமக்கு ஒரு பெரிய வார்னிங்க கொடுக்குது. நிஜமாவே தாவேகா கிட்ட அந்த நிர்வாக ஆளுமை இருக்கா? வெறும் கேம்பெயினை தாண்டி தமிழ்நாட்டுக்கான அவங்களோட பொருளாதார தொலைநோக்கு திட்டம் என்ன? அதிகார வர்க்கம் கொடுக்கற பிரஷரை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? எல்லாவற்றுக்கும் மேலா பழைய அரசுகள் பண்ண அதே வளர்ச்சியே இல்லாத இலவச திட்டங்கள் அப்படிங்கிற ட்ராப்ல இவங்களும் மாட்டாம இருப்பாங்களா? இதெல்லாம் ரிப்போர்ட் கேட்கிற மிக முக்கியமான கேள்விகள். இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும். ஆனா இங்க ஒரு பெரிய அலர்ட் இருக்கு. 2026ல 107 சீட்ஸ் அள்ளி கொடுத்த அதே மக்கள் இந்த அரசு மட்டும் ஃபெயில் ஆச்சுன்னா 2031ல அவங்கள அப்படியே 30 சீட்டுக்கு குறைக்கவும் தயங்கவே மாட்டாங்க. நாங்க ஏமாற்றப்பட்டா ஆட்சியாளர்களை ஈவிரக்கமே இல்லாம தண்டிப்போன்னு தமிழ்நாட்டு வாக்காளர்கள் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ கொடுத்த வாக்குகளை காப்பாத்த தாவேகாவுக்கு இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்வியோடயே இந்த அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். தவேகாவால 8 கோடி மக்களை வெற்றிகரமா நிர்வகிக்க முடியுமா? தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் பந்தயத்துல இறங்கியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த டேட்டா அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.